ஹாய். இப்போ ரீசெண்டா நம்ம சென்னையில ஏஷியன் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 நடந்தது. நிறைய விதமான ஈவெண்ட்ஸ் இருந்தது. ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ். நான் என்ட்ரி போட்டது வந்து 5000 அண்ட் 10K ரோட் ரேஸ்க்கு. 10K ரோட் ரேஸோட ஈவெண்ட் டேட் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கன்ஃபார்மே பண்ணல. ஸோ இது 9th நடக்க போதா 10th நடக்க போதா அப்படின்னு அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டா கூட எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் அதை பத்தி இல்ல. 5000 மீட்டர்ஸ் மார்னிங் 11 o'clock ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஆனா ஸ்டார்ட் ஆனது கரெக்டா 3 o'clock. இந்த ஈவெண்ட்காக எல்லா அத்லீட்ஸ் கிட்ட இருந்தும் அப்ராக்சிமேட்டா 12,000 rupees கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டுக்கும் என்ட்ரிக்கும் சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஒரு 1 week முன்னாடி தான் 5000 மீட்டர்ஸ் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மார்னிங் 11 o'clock மொட்டை வெயில்ல வந்து 5000 மீட்டர்ஸ் ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு போய் ஈவெண்ட்காக போய் நின்றா அப்ராக்சிமேட்டா 3 மணிக்கு ஆரம்பிக்க போகுதுன்னாங்க. 3 மணிக்கு போய் கேட்கும்போது சொல்றாங்க 6:30 மணிக்கு தான் உங்க ஈவெண்ட், போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. 3 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா சொல்றாங்க உங்க ஈவெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3:30 மணிக்கு ஒரு 5K ரேஸ் மொட்டை வெயில்ல சென்னையில ஓட விட்டுருக்காங்க. 22 கண்ட்ரில இருந்து இதுல ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டைமிங் சிப்பு கூட கிடையாது. அதாவது ஒரு 4-5 பேர் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க ஓடும்போது அவங்க உங்களோட பேட்ஜ் நம்பரை வந்து நோட் பண்ணுவாங்க. இவங்க இன்னொரு 4 லேப் இருக்கு, இவங்களுக்கு ஒரு 3 லேப் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு வழியா இந்த 5000 மீட்டர்ஸ்ல எப்படியோ ஒரு 6th முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது 10K ரேஸ். 10K ரேஸோட டேட் கரெக்டா 2 days முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் டே தான் சொல்றாங்க எங்க ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டைமிங் சிப் இருக்கா இல்லையான்ற விஷயம் ஆர்கனைசர்ஸ்க்கே தெரியாது. போய் ஈவெண்ட் அன்னைக்கு போய் காலையில போய் நின்றா அவங்க வந்து ஒரு பேப்பர் பென்னோட வந்து ஃபுல்லா நோட் பண்றாங்க யார் யார் வந்திருக்கா யார் யார் வரல. க்ளோஸ் டு ஒரு 300 அத்லீட்ஸ் இருந்தாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஓடுறோம் எல்லாருமே. ஒரு ரூட் மேப் கொடுத்திருக்காங்க. அந்த ரூட் மேப் அதுவும் ப்ரீவியஸ் டே நைட்டு தான் கொடுத்திருக்காங்க. அந்த ரூட் மேப் பேஸ் பண்ணி தானே நம்ம மைண்ட்ல கால்குலேஷன் வச்சுட்டு ஃபுல்லா ஓடுறோம். திரும்ப வரும்போது பார்த்தா ரூட் மேப்புக்கும் ரேஸோட இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நடுவுல வண்டி வருது, ஓரளவுக்கு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்ல டிராபிக்கும் சரியா ஆர்கனைஸ் பண்ணல. அதாவது ஓடிட்டே இருக்கிறப்போ ரன்னர்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய லாரி வருது. அந்த லாரி எப்படியோ நேவிகேட் பண்ணி போய் சரி 5th கிலோமீட்டர்ல யூட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிப்பன் ஒன்று கொடுத்தாங்க. நீங்க 5th கிலோமீட்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு. என்னடா இது நம்ம எந்த காலத்துலடா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துச்சு. 5th கிலோமீட்டர் முடிச்சுட்டு எப்படியோ பேச பிக்கப் பண்ணி திரும்ப வரும்போது ரூட்டை மாத்திட்டாங்க. சோ ஃபினிஷ் லைன் பக்கத்துல பார்த்தா ஆர்கனைசர்ஸ் வந்து பேப்பர் பென்னோட நின்றுட்டு இருக்காங்க. யாரு முடிக்கிறா யாரு செகண்ட் வரா அப்படின்னு பாக்குறதுக்கு. எப்படியோ ஒரு வழியா 5thல முடிச்சிட்டேன். ஆனா டைமிங் ஜிப்பும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. My humble request to organizers, when you conduct such a big an event like an Asian Masters Championship, this can be planned better. If you look at other marathon events, smaller events are executed well. I request you to plan it well next time. Thank you.